ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைஸ் ஸ்கில்ஸ் அண்ட் கிச்சன் த்ரில்ஸ். பரோட்டாவுக்கு அதிக ருசி கொடுக்குறதே அவங்க கொடுக்குற சால்னா தான். அப்படி ஒரு சால்னாவை நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இந்த சால்னா பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 2 ஸ்பூன் பொரிக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, 7 8 முந்திரி, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 250 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்து, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகணும். அதே மாதிரி இந்த சால்னாக்கு தக்காளி வந்து அதிகமாக இடக்கூடாது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி நல்லாவே குலைவா வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துட்டு, இந்த புதினா மல்லி வந்து நல்லா சுருள சுருள வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட்டும் இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்குவீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சால்னா ரெசிபிக்கு நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த சால்னா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒவ்வொன்றும் சேர்க்கும் போதும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக. இப்போ வதங்கினதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம், இந்த சிக்கன் மசாலா தான். நம்ம இந்த சால்னாவில் வந்து சிக்கன் சேர்க்கலை, ஆனால் அந்த டேஸ்ட் கொண்டு வரணும். அதுக்காக எந்த பிராண்டில் இருந்தனாலும் சரி 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த சிக்கன் மசாலாவை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, கோகோனட் பேஸ்ட், அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜாரையும் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா உப்பு விட்டுருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு காரம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு எடுக்க போகிறோம். ஒரு விசில் வந்து தானாக ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மிதக்க மிதக்க சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த சால்னா வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, குருமா எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு முறை இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என்னோட சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.